இதெல்லாம் இல்லைங்க, இது நீயும் செய்வேன் நானும் செய்வேன். என் புள்ள பெறல வைக்க போறீங்கல்ல, அந்த வழி எல்லாம் தெரியும் நமக்கு. நான் எங்க தெரியுமா நிக்கிறேன்? அந்த இன்னர் ஸ்ட்ரென்த் இருக்குல்ல பிள்ளைகளா, அந்த இன்னர் அவேக்கனிங் இருக்குல்ல, அந்த இன்னர் பீஸ் இருக்குல்ல, அதைத்தான் நாம வந்து இன்கல்கேட் பண்ண, அதைத்தான் நம்ம வந்து ட்ரிகர் பண்ணணுங்கிற நான். அதுதான் நம்ம கிட்ட இல்ல. எதற்கு நம்ம ரியாக்ட் பண்றோம்ன்றதுல ரொம்ப தெளிவா இருங்க. இனிமேல் ரொம்ப ரியாக்ட் பண்றதுல ரொம்ப தெளிவா இருங்க. அவ பாரு ஒவ்வொரு வார்த்தையும் மினிட்டா நகர்த்தி பாக்குறேன் நான், மைக்ரோ செகண்டா நகர்த்தி பாக்குறேன் அந்த வீடியோவை. அவ சொல்றா, அவர் அஸ்ஸாமி பொண்ணு, அப்படி அவ அஸ்ஸாம்ல தான் ஒரு மாதிரி ஹிந்தியில பேசுறா, எனக்கு புரியல. கீழே வந்து ஸ்க்ரோலிங் இருக்கு, அதுல அப்படியே சொல்றா, நான் 3 நாள் கழிச்சு அனிஸ்தீசியா கொடுத்தாங்க, கண்ணு முழிச்சேன், என்னுடைய தாய் மாமா வந்து நின்று என்கிட்ட சொன்னாரு, உனக்கு மலை ஏறுறதுனா ரொம்ப பிடிக்கும் இல்ல பாப்பான்னு கேட்டாரு. மனசு கஷ்டமாயிடுச்சு, நான் அழுதுட்டேன், அழுகையா வந்தது. இனிமேல் நான் எதுவும் செய்ய முடியாதே மாமா, நான் பாவா ஏறலாம், எவரெஸ்ட் ஏறியா அப்படின்னு கேட்டாரு. நான் சிரிச்சிட்டேன். அவர் சொன்ன ஒரே வார்த்தை, எவரெஸ்ட் மலை ஏறுவதற்கு 2 கால் தேவையில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? இப்படியா சொல்றாங்க நமக்கு யாராவது? இப்படியா சொல்றாங்க? இப்படி சொல்லியா நம்மள மேல மேல தூக்கிட்டு போறாங்க? உன்னால் முடியாது, நீ இல்ல, இப்படிதான் சொல்றாங்க. எவரெஸ்ட் மலை ஏறதுக்கு 2 கால் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. இவன் என்ன பண்ணிருக்கான், 3 மாசத்துக்கு அப்புறமா அந்த கேலிபர் ஷூவை போட்டுட்டு எவரெஸ்ட் மலை ஏறின அந்த பெண்ணை போய் சந்திச்சிருக்கான். You won't believe, my dear kids, you won't believe. அத பாருங்க, it's mind blowing documentary film. அவ சொல்றா, நான் போனேன், அவங்க என்ன வந்து ரொம்ப இதுவா மோட்டிவேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நிக்கிறா. அடுத்த ஷாட் எங்க தெரியுமா?